காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இளம்பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியோடிய காதலன் நாகப்பட்டினத்தில் உள்ள காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். விவரங்கள் என்ன ஸ்ரீராம்? மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மேவலூர் குப்பம் பகுதியைச் சேர்ந்த பாலு வசந்தா இவருடைய தம்பதிகளின் பெண் என்பவர் சௌந்தர்யா. அதே பகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். அந்த தனியார் தொழிற்சாலையில் தினேஷ் என்பவர் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவர். இருவருக்கிடையே காதல் மலர்கிறது. இதன் பின்பாக இருவருடைய ஒத்துழைப்பின் பிரகாரம் நிச்சயதார்த்தமும் நடைபெறுகிறது. நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு தினேஷ் போனை அவர் எடுக்கவில்லை சௌந்தர்யா என கூறப்படுகிறது. இந்நிலையில் மற்றொரு ஆண் நண்பருடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை 2 முறை எச்சரித்தும் இதனை கண்டுகொள்ளாத சௌந்தர்யா தொடர்ந்து இவருடைய செல்போன் நம்பரை பிளாக் செய்திருக்கிறார். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் நேற்று இரவு அதிகாலை சென்றிருக்கிறார். அவருடைய வீட்டுக்கு பெற்றோர்கள் இல்லாத நேரத்தில் சௌந்தர்யாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். வாக்குவாதம் இருவருக்கும் முக்கிய நிலையில் இரும்பு ராடுகளால் அடித்து மண்டையை உடைத்திருக்கிறார். அதன் பின்பாக சுத்தி மற்றும் உளிகளை வைத்து அவர் முகத்தை முற்றிலுமாக சிதைத்து கால்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் கொடூரமான முறையில் சிதைத்து படுகொலை செய்திருக்கிறார். அதன் பின்பாக அங்கிருந்து நாகப்பட்டினத்தில் உள்ள காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். சரணடைந்த பிறகுதான் அந்த பகுதியில் கொலை நடந்ததாக ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்துக்கு தகவல் இருக்கிறது. மேலும் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுமதித்திருக்கிறார்கள். நிச்சயதார்த்தம் நடைபெற்று மற்றொரு ஆண் நண்பருடன் காதல் ஏற்பட்டதன் காரணமாக இந்த படுகொலை நடைபெற்றதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.